எனக்கு மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளை பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை வாக்குத்தத்தம் என்ன என்று பார்ப்போம். அது 2 ராஜாக்கள் 6:17 சொல்லுகிறது, கண்களை திறந்தருளும். எலிசாவின் ஒரு ஜெபம் என்ன தெரியுமா? இவருடைய கண்களை திறந்தருளும் என்று சொல்லி இன்றைக்கு நம்முடைய கண்கள் குருடாக்கப்பட்ட சூழலில் இருக்கிறது. கர்த்தருடைய மகத்துவங்களை பார்க்க வேண்டிய நம்முடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய அற்புதங்களை பார்க்க வேண்டிய நம்முடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய அதிசயங்களை பார்க்கிற கண்களை நாம் குருடாக்கின சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். தாவீது சொல்லுகிறான், உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்க என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி இன்றைக்கு தெளிவாய் இருக்க வேண்டிய நம்முடைய கண்கள், தரிசன பார்வையோடு இருக்க வேண்டிய கண்கள், கர்த்தருடைய மகத்துவங்களை பார்க்க வேண்டிய நம்முடைய கண்கள் இன்றைக்கு காலகட்டத்தில் குருடாக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் கவலைகள், உலகத்தின் பிரச்சனைகள், உலகத்தின் போராட்டங்கள் என்று சொல்லி பல காரியங்கள் நம்முடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறது. ஒரு காலத்திலெல்லாம் பார்ப்போமே, ஆனால் கண்களை மூடினாலே தேவ தரிசனங்களும் தேவனுடைய சொப்பனங்களும் நமக்கு வருகிறது. ஆனால் இந்த நாட்களில் நம்மை பயம்புறுத்துகிற, நம்மை நடுங்க வைக்கிற காரியங்களை நம் கனவுகளை பார்க்கிறோம். ஒரு காலத்தில் ஆண்டவருடைய மகத்துவங்களையும் அவருடைய ஆச்சரியமான தரிசனங்களை பார்த்த நாம் இன்னைக்கு தரிசனமே இல்லாத ஒரு வறட்சியான சூழ்நிலையில் நம்முடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை வருஷம் விசுவாசிகளாய் இருக்கிறோம் என்று கேட்டால் எத்தனையோ வருடங்களை சொல்லுவோம், எத்தனையோ தலைமுறைகளை சொல்லுவோம், ஆனால் கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. எது நம்முடைய கண்களை குருடாக்கப்பட்டிருக்கிறது, எது குருடாக்கி வைத்திருக்கிறது என்று சொன்னால் 2 கொரிந்தியர் 4:4 சொல்கிறது, இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவனுடைய மனதை குருடாக்கினான். இப்பிரபஞ்சத்தின் தேவனான் அவனுடைய மனதை குருடாக்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசு இன்றைக்கு குருடாக்கி வைத்திருக்கிறான். ரட்சிப்பை அனுபவிக்க முடியாதபடி, ஆண்டவருடைய அன்பை பார்க்க முடியாதபடி, ஆண்டவருடைய தரிசனத்தை பார்க்க முடியாதபடி, கர்த்தருடைய அன்பை உணரக்கூடாதபடி இருதயத்தை குருடாக்கி வைத்திருக்கிறான். இன்றைக்கு இருக்கிற எல்லா குருட்டாட்டத்தின் ஆவிகளை கர்த்தர் வெளியே துரத்தி உங்களுடைய கண்களினாலே கர்த்தருடைய மகத்துவமான காரியங்களை பார்க்க உங்கள் கண்களை அவர் திறந்தருளுவார். அற்புதங்களை பார்ப்பீர்கள். ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்துவார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் ஆசீர்வதி சுவாமி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவீராக ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவனுடைய மகிமை இறங்குவதாக. கண்களை திறந்தருளுவீராக. ஆண்டவரே, உம்மை தரிசிக்கிற கண்களை திறந்தருளுவீராக. உடைய வேதத்தின் ஆண்டவரே மகத்துவங்களை பார்க்க கண்களை திறந்தருளுவீராக ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மேலோங்கி வளர கர்த்தரின் கிருபை பாராட்டும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளையும் நீக்குவீராக. ஆச்சரியமாய் மேன்மையாய் நடத்துவீராக. இன்றைக்கு கர்த்தருடைய வெளிச்சம் ஒவ்வொரு குடும்பத்திலும் இறங்கி வரட்டும் என ஜெபிக்கிறேன். எல்லா குருட்டாட்டத்தின் ஆவிகளை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் கடிந்து கொள்ளுகிறேன். அற்புதத்தில் கரம் இறங்குவதாக. மேன்மைப்படுத்தி நிறுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.